நிச்சயமா ரிதி. கோவை மாவட்டத்தில் தீவிரவாத செயல்கள் நடைபெறாமல் தடுக்கவும், தீவிரவாத செயல்களில் ஈடுபவர்களை கண்டுபிடித்து கைது செய்யவும் தமிழக அரசு சார்பில் தீவிரவாத தடுப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோவையிலிருந்து லாரி மூலம் கேரளாவிற்கு ஜெலட்டின் வெடிப்பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறப்பட்டது. இதனை தொடர்ந்து உடனடியாக உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஜெலட்டின் கடத்தி செல்லும் லாரியை பிடிக்க அதிரடி நடவடிக்கையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரப்படுத்தினர். இன்று அதிகாலை கேரளாவிற்கு லாரி செல்லும் வழியில் மதுக்கரை அருகே தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கண்காணித்தனர். அப்பொழுது இன்று அதிகாலை 4 மணிக்கு ஒரு லாரி அந்த வழியாக வந்துள்ளது. காவல்துறையினர் அந்த லாரியை தடுத்து நிறுத்தினர். லாரி ஓட்டுநரிடம் லாரியை சோதனை நடத்த வேண்டும் என கூறினர். ஆனால் லாரி ஓட்டுநர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக போலீசார் லாரியை சோதனை செய்தனர். அப்பொழுது லாரிக்குள் ஜெலட்டின் குச்சிகள் பெட்டியாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இவற்றின் மொத்த எடை 2000 கிலோ இருக்கும் என கூறப்படுகிறது. உடனடியாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஜெலட்டின் வெடி மருந்து குச்சிகள் கடத்தப்பட்ட லாரியை கோவை மதுக்கரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் சுபேவரை மதுக்கரை போலீசார் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு அவரிடம் மதுக்கரை போலீசார் மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். லாரியின் கொண்டு செல்லப்பட்ட ஜெலட்டின் வெடிமருந்து குச்சிகள் கேரளாவிற்கு உள்ள கல்வாரிக்கு மலைகளை உடைக்க பயன்படுத்திக் கொண்டு செல்வதாகவும் ஓட்டுநர் சுபே கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கு உரிமம் உள்ளதா 2000 கிலோ வெடிமருந்து ஜெலட்டின் குச்சி கொண்டு செல்ல உரிய ஆவணங்கள் வைத்துள்ளதா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அதன் உரிமையாளர் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று அதிகாலை நடந்த இந்த சம்பவம் மதுக்கரை அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ரிதி.